504 அந்த லாக்கப் ஓபன் பண்ணு. வாலு வா. யாரு யார் வேணும் உங்களுக்கு? சுமித்ரா பார்க்கணும். சுமி, சுமித்ரா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. முதல்ல வெளியே போ. உன்னை பார்த்து உண்மையை சொல்லலான்னு தான் வந்தேன். இங்க பாரு, எப்ப நீ ஒரு திருடன் தெரிஞ்சதோ அன்னைக்கே என் மனசுல உன்னை தூக்கி எறிஞ்சிட்டேன். என் முகத்தை முடிக்க உனக்கு வெக்கமா இல்ல? தயவு செஞ்சு வெளியே போ. என்ன சுமித்ரா? என் முன்னாடி நிக்காத, வெளியே போ. சுமித்ரா, ஆசைப்பட்டு தொடச்சு வைக்கிறதுக்கும் ஆத்திரப்பட்டு தூக்கி எறியறதுக்கும் காதலுங்கிறது இப்ப நீ உடைச்சியே அது மாதிரி பொம்மை இல்லை. என்ன புரிஞ்சுக்காமே நீ வெறுக்க ஆரம்பிச்சிட்ட. வெறுக்க ஆரம்பிச்சதாலே என்ன புரிஞ்சுக்காம போற. உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டனால தான் சொல்றேன். என் முன்னாடி நிக்காத, வெளியே போ. சுமி ரிலாக்ஸ்டா. வாங்க வாங்க பிரதர். லவ்வா? அதான் மனசுல இருந்தே உன்னை தூக்கி எறிஞ்சிட்டேன் வெளியே போடான்னு சொல்றல, அப்புறம் ஏன் பண்ணிக்கிற? போப்பா போ. ஆமா, மத்த விஷயங்கள்லாம் எப்படி முடிச்சிட்டியா? புரியல. முடிச்சிட்டியான்னு கேக்குறேன். என்ன இன்னும் முடிக்கலையா? என்னடா சொன்ன? மகேஷ், என்ன போ சொல்லணும். போ சொல்லணும். என்ன ஆச்சு? பண்ணிடுவேன், கொலை பண்ணிடுவேன். என்ன சொல்றான் தெரியுமா அவன்? என்ன சொன்னா? அத சொல்றதுக்கு வாய் கூசுது. முடிஞ்ச அளவுக்கு நான் அவளை அனுபவிச்சுட்டேன். இனிமே அவன் கழுத்துல எவன் தாலி கட்டா எனக்கு என்ன கேட்கலாம்? என்னடா நிறுத்து. நீ திருடன் தெரிஞ்சது எனக்கு கிட்ட போனவன் சொல்றியே. இவ்வளவு கேவலமானவன் கூட பழகணும்னு நினைச்சு அழுவா செத்துட்டு இருக்கேன். என்னடா முறைக்கிற? போடா. உசுருள்ள வரைக்கும் உத்தமரா வாழ்ந்தவர் எங்க தாத்தா. யாருங்க இவருங்களா? ஆமா, இவரை கும்பிட்டுக்க. அப்பாவது உனக்கு நல்ல புத்தி வரான்னு பாப்போம். ஒழுங்கா வேலை செய். ஆல் இண்டியா ரேடியோ நேயர் விருப்பம். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? தெரியல. என்னது லவ்வுங்க. அது தெரியுது. உன்னை இஸ்திரி போட சொன்னா பொறுப்பு இல்லாம லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், ஒரு லேபர் லவ் பண்றது தப்புங்களா சார்? உனக்கு வேலை வேணுமா வேணாமா? வேணுங்க சார். போய் ஒழுங்கா கழுதை குளிப்பாட்டு. எஸ்ங்க சார். ஐ ஆம் ஓனர் ஆஃப் த கன்சர்ன். திஸ் இஸ் எ பிளாட் லேபர்ஸ். ஆமா, நீங்க? நான் எதிர் வீட்டு மாட்டிக்கு புதுசா குடி வந்திருக்கேன். என் பேரு துர்கா. ஸ்வீட்னே. வெட்டி எப்படி கீழே விழுந்தது? சார், கை தவறி கீழே விழுந்துச்சுங்க கையில சார். விழுந்தா இங்க தானே விழுந்தது. அங்க எப்படியா போச்சு? புயல் அடிச்சிட்டு போயிடுச்சுங்க நான் சார். அப்புறம் முடிச்சுக்கிறேன். லஸ்மோ. என்னது? துணைக்கு தண்ணி அடிச்சிருங்க சார். அதானே பார்த்தேன். மை ஸ்வீட்டி கம் கமன் யா. இது ஒரு கன்சர்ன், இவன் ஒரு ஓனர். ஹலோ, என் ஜாக்கி அயன் பண்ண கொடுத்தனே, அயன் பண்ணியாச்சா? பாட்டி, பாட்டிமா நல்லா இருக்கியா? வெளியே போ. பாட்டிமா, வெளியே போடா. எனக்கு லீவு கிடைச்சதும்
டெல்லியில இருந்து நேரா உங்களை பார்க்க தான் வந்தேன். எங்க அப்பாவை கூட பார்க்க போல. அப்ப குழந்தையை கிள்ளி விட்டா மகன் தொட்டிலாட்ட வந்திருக்கான். போடா வெளிய. பாட்டி, எந்த உரிமையில நீ மகேஷ கை நீட்டியாச்சு? சொந்தம் தானே? சொந்தம் இன்னைக்கு விட்டு போகாது பாட்டி. யாரு நல்லவன் நினைச்சு இத்தனை நாள் பழகி என் எதிர்காலமே அவன் தான் நினைச்சேனோ. அவன் ஒரு திருடன் பாட்டி, திருடன். அவன் திருடன் வெளியில தெரிஞ்சதோ என்னை கெட்டு பண்ணவன் சொல்றான் பாட்டி. ஆமா பாட்டி, நம்ம சுமித்ராவை கெடுத்துட்டதா அவன் சொல்றான் பாட்டி. இல்ல, அவ அப்படிப்பட்டவன் இல்ல. யாரோ உன்னை ஏமாத்திருக்காங்க. யாரும் என்ன ஏமாத்தல. ஒரு பொம்பளையோட செயினை திருடினதுக்காக போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணது என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன். போலீஸ்காரனை ஏமாத்தி சைக்கிள் திருடினது நான் தானே ஓத்திட்டது. என் ரெண்டு காதாலே கேட்டேன். இல்ல, அவன் திருடி இருக்க மாட்டான். யாரோ உன் மனச மாத்தி இருக்காங்க. அவசரப்பட்டு முடிவு பண்ணி வீணா உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. இத பார், நீ வாழ்ந்து முடிச்சவன், நான் வாழ போறவன். எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். உன்னை பெத்த உன் முகம் தெரியுமா உனக்கு? அம்மானு கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லாம பாட்டி அம்மானு கூப்பிட்டு வளர்ந்தவ. என்கிட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறியா? யோ நித்யா, என்னயா இந்த அடிக்கிற? நீ தான் பணத்தை கொடுத்து அந்த 3 பேரையும் செந்தியா அடி. நான் வந்து உன்னை அடிக்கிற மாதிரி அடிச்சு காப்பாத்துறேன்னு சொன்னேன். சும்மா நச்சா போதுன்னு சொல்லிட்டு மெய்யாலுமே அடிக்கிறியா? இந்தாயா வந்து விட்டு. பாட்டி இவங்க சொல்ற நம்பாதீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எதுவுமே செய்யல. என்ன நம்புங்க பாட்டி. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நல்லவனை போல இருப்பான் பரம சண்டாளங்கிறத நிரூபிச்சிட்டியடா பாவி. உன் நிழல் பட்டா கூட பாவம். என் மூஞ்சிலே முழிக்காத. போடா, போ வெளியே. மகேஷ், மகேஷ், வாங்க. என்னது நம்ம சைட்டு துர்காவை காணுமே. எப்படி செட்டப் பண்ணிட வேண்டியதான். சார், வேலைய ஆரம்பிக்கலாம். என்னங்க? என்னது என்னங்க? அந்த நறுமண தைலத்தை கலக்கல? எல்லாத்தையும் குழப்பித்தானுங்க வச்சிருக்கேன். ஏன் மூக்குக்கு வரலையே? அது மூக்கா இருந்தா வரும். கோபால், செய்வன திருந்த செய்யணும் படிச்சது இல்ல? இல்லைங்க. என்ன மாதிரி எஜுகேட் இருந்தா பரவாயில்ல. உன்ன மாதிரி கண்டுபிடிச்சு கேட்க தெரிய போகுது. சரி சரி, வேலையை தொடங்கலாம். என்ன அது கையா காலா வரகட்ட மாதிரியா இருக்கு? கைதானுங்க சார், கொஞ்சம் சொரசொரான்னு இருந்ததுங்க. ஓஹோ, ஐ சி. பைய பைதானுங்க. மெதுவா மெதுவா மெதுவா. ஆமாங்க. அடிங்க. ஹாய் புஜ்ஜி. டார்லிங், என் அழகு எப்படி? கோபால், மறைக்காதப்பா, தள்ளுப்பா. முன்னாடி முன்னாடி தேய்க்கிறேன். தேய்ச்சாச்சு, போதும் போ. ஹாய். ஹேய் சில்பான். கோபால், லவ் பண்ணி இருக்கல, போப்பா. பண்ணுங்க சார். ஹாய். ஆ பின்னா பில்ல கஜில். ஏப்பா, காதுக்கு என்ன விட்டியா? விடுறேங்க சார். 2 நாளா சரியா கேட்கல. இனிமே எப்பவும் கேட்காதுங்க. ஆஹா. நீங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க. See the girl. காதை கொஞ்சம் வசமா காட்டுங்க. I love you. முருகா, எந்த பிரச்சனையும் இல்லாம நானும் என் பேத்தியும் நிம்மதியா இருந்தோம். யாருக்கு அனுப்பட்டுச்சோ நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு. இனிமையாவது நாங்க நல்லபடியா இருக்கணும்.
பாட்டி, ஒரு கொலை குற்றவாளி கூட தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒரு தூக்கு தண்டனை கைதியை கூட உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. நான் என் ஆசையை சொல்ல வரல, என் ஆதங்கத்தை சொல்றேன். அது கூட கேட்க மாட்டீங்களா? பாட்டி, என்ன யாருமே புரிஞ்சுக்காம அணு அணு வேதனைப்பட்டு சாகிறத விட ஒரே இந்த கோயில்ல உயிர் போகட்டும். பாலு, என்னப்பா? சொன்னா கேளுப்பா. பாலு, பிறந்ததுல இருந்து என்ன யாரும் அடிச்சதும் இல்ல, அணைச்சதும் இல்ல. born with the silver spoon ன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பிறக்கும் போதே கையில கொல்லிக்கட்டையோட தான் பிறந்தேன். பொண்டாட்டி செத்தா புருஷன் புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா செத்த 3வது நாளே எங்க அப்பா அதை நிரூபிச்சாரு. அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா இருக்காருன்னு எனக்குள்ள இருந்த சின்ன நம்பிக்கையும் போயிடுச்சு. அப்பா இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. எங்க அப்பாவுக்கு 2வது கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாண வீட்லயே நான் யாருக்குமே வேண்டாதவனாயிட்டேன். நான் ஒரு அனாதைங்கிறதையும் எனக்குன்னு யாருமே இல்லைங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொதுவா இருக்கிற பலவீனத்தை பயன்படுத்தி என் சித்தி எங்க அப்பாவை என்கிட்ட பிரிச்சாங்க. யாருடைய அன்பும் பாசமும் அரவணைப்பும் இல்லாம நான் வளர்ந்தேன். என் சித்திக்கு ஒரு குழந்தை பிறந்தது. எல்லா அம்மாவும் நிலாவை காட்டித்தான் தன் குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்க. ஆனா என் சித்தி என்ன காட்டித்தான் அவங்க குழந்தைக்கு சோறு ஊட்டினாங்க. காஞ்ச வயிறோட, கண்ணில் ஏக்கத்தோட, கடைசி ஒரு வாய் சோறாவது கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா என் சித்தி அந்த கடைசி உருண்டையை கூட எங்க வீட்டு நாய்க்கு தான் போடுவாங்க. நான் வளர்ந்து பெரியவனானா எங்க சொத்துல நான் பங்கு கேட்பேனோன்னு என்னை கொலை பண்ண ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணாங்க என் சித்தி. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன்.